நண்பர்களுக்கு வணக்கம். ஒருத்தன் கதறாங்க. எப்படியாவது சீமான எதுங்கடா? அண்ணன் சீமான் அவர்கள எதுக்குறதுக்கு யாராவது வாங்கடா. எங்களால எதுவும் பண்ண முடியலடா. அப்படின்னு ஒருத்தன் கதறான், கத்தறான். இதெல்லாம் இவன் கொஞ்சம் மனநோயாளியாவே மாறிட்டாங்க. இவன் மனநோயாளியா மாறிட்டான். சீமான் எதிர்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய போதாமை இருந்துச்சு. இவனை எதிர்க்கிறதுக்கு யாருமே தயாராக மாட்டேங்கிறாங்களே, யாருமே துணிய மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆற்றாமையானது பல பல ஆண்டுகளாக எனக்குள் இருந்துச்சு. ஆனால் அண்ணன் அவர்களுடைய சமீப நடவடிக்கை மிகப்பெரிய நம்பிக்கையையும் இவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் பெரிய புடுங்கி அப்படின்ற மாதிரி ஒரு 10க்கு 10 ரூம்ல உட்காந்துட்டு அண்ணன் சீமான் அவர்களை ஆபாசமா பேசுவான். அது இவனுக்கு இன்னும் திருப்தி தரல. அதாவது அவன் பேசுறது மட்டும் திருப்தி தரலையும், இன்னும் நிறைய பேர் பேசணும் அப்படின்னு சொல்லி என் கூட வாங்கன்னு சொல்லி ஆள் சேர்த்துக்கிறான். இப்போ ஆள் இல்லை. இப்போ திடீர்னு இந்த இடத்துல ஐயா திருமாவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா, தமிழ் தேசியன்ற போரில் இங்கே வெறுப்பரசியல் செய்கிறாங்க, பிற மொழியாளர்கள்லாம் எதிர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று பேசி விட்டாரு. அது உண்மையான தமிழ் தேசியனா என்னன்னு நான் காட்டுறேன், தமிழ் தேசியமா எழுச்சிமான நான் போடுறேன் அப்படின்னு எங்களுக்கு கூட சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வந்துருச்சு. ஐயா திரும்ப வந்துட்டாரு. இதுக்கு மேலே சீமான் நாங்கள் பாரு எப்படி எதுக்க போகிறேன்னு. ஏண்டா கோமாளி, உன்னாலே எதுக்க முடியல. கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமாக இருக்கிறீங்க. அப்படியே வெள்ளக்கார காலத்துலேருந்தே இருக்கிறீங்க. உங்கள் ராமசாமி குரூப்லாம் எப்படியே வரீங்க. உங்ககிட்ட ஆள் இல்லையா? எங்கள் அண்ணன் சீமான் எதுக்க? ஏண்டா அவர் தனியாக இருக்கிறாரு, அவரெல்லாம் ஒரு கட்சி வச்சிருக்காரு, அதெல்லாம் ஒரு கட்சா? அவரெல்லாம் ஒரு ஆள் இல்லை. நீங்கள் ஏன்னா வீடியோ போட்டு கதற, சீமான் எதுக்கு யாராவது வாங்க, யாரோ ஒருத்தர் வந்தா கூட ஐயோ ஒருத்தர் வந்துட்டாரு அப்படிங்கிற. இதுலேருந்து என்ன தெரியுது? ராமசாமியா அடிச்சு புதைச்ச இடத்துல புல்லு கூட முளைக்காத அளவுக்கு மேலே ஏறி திங்குன்னு அடிச்சுட்டு இருக்கிறாங்க நாம் தமிழ் கட்சிக்காரங்க. புல்லு முளைஞ்சா கூட அது திராவிட புல்லா மாறிடும். அது ஏதோ ஆடு மாடு தின்னா அது வளர்ந்தா திராவிட புத்தி வந்துருன்னு ராமசாமியை புதைச்ச இடத்துல புல்லு முளைக்காத அளவுக்கு மிதிச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். ஆனால் இவன் கத்திட்டு இருக்கிறான். சே, ராமசாமியை காப்பாற்ற முடியாமல் போச்சேடா நாம் தமிழ் கட்சிக்கிட்டு இருந்து. ஆள் சேர்த்துற கோமாளி பசங்களாட்டம் அந்தாண்ட ஒருத்தன் மைனரு நக்கல் மயிறு குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் பேசுறது. இப்போ தெரியுதுங்களா? ராமசாமி அவர்கள் இந்த ஆணும் பெண்ணும் கண்ட மேனி நாய் மாரி தெரிஞ்சுக்கலாம், இந்த தாலி கட்ட தேவையில்ல, திருமணம் தேவையில்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிறந்து இருந்துக்கலாம், இந்த மாதிரி ஒரு உருட்டுவான்ல ஒரு கருத்துன்னு, அந்த கருத்தை தாங்க இவனுங்க வாயில வருது ஆபாசமா. இதுதான் பெரியார் சொல்லி தந்த பகுத்தறிவு, அறிவு எல்லாம். இதுதான் ராமசாமி உள்வாங்கினது. ஒரு தலைவன் எப்படி போனா அப்படிதான் தொண்டன் இருப்பான். இப்போ இவனுங்க எவ்வளோ தூரம் ஆபாசமாக பேசுகிறானுங்களோ அதுதானே அவங்களுக்கு அறிவாக ஏறி இருக்கும். அப்போ ராமசாமியோட முக்கியமான புக்கெல்லாம் இவனுக்கு தான் படிச்சிருக்கிறானுங்க. அதனால தான் வாயை திறந்தாலே பெண்களை தரைக்குறவா பேசுறது, ஒரு கட்சி தலைவரை தரைக்குறவா பேசுறது, ஒரு திமுகவையோ இல்லை இந்த ராமசாமி குறிப்பி ஏதாவது கேள்வி கேட்டுவிட்டா என் குடும்ப தலைவர்களும் அசிங்கமாக பேசுறது, அவன் பேசுறது. இதெல்லாம் எப்படி? வாத்தியார் சரியாக இருந்தால் தானே மாணவன் கரெக்டாக இருப்பான். இப்போ வாத்தியார் ஆபாசமாக வாயை திறந்து பேசுறதுனால இவனுங்களை ஆபாசமாக இருக்கிறாங்க. இதுதான் ராமசாமி கொள்கை. இந்த ராமசாமி கொள்கை தான் தமிழ்நாட்டில் விடக்கூடாதுன்னு போட்டு மிதிக்கிறது. இதில் வேற எல்லாரும் நீங்கள் திமுகவை எதுக்கவே மாட்டேங்கிறீங்க, திமுகவை எதுக்கிறத மறந்துட்டீங்க, விஜயை நல்லா எதுக்குறீங்க, விஜயவே திட்டுறீங்க, திமுக எதுக்கிறதே மறந்துட்டுங்கிறீங்க. திமுகன்னு ஒரு எதிரி இருந்தால் தானே. இவன் தான் அணுகுறானே மனோஜ், ஐயோ சீமானு எதுக்கு வாங்கப்பா யாருமே வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு கதறா. ஏன் ஆள் இல்லை? இங்கெல்லாம் நாம் தமிழ் கட்சி உறவுகளும் அண்ணன் சீமானவர்களும் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. இவனுங்க என்ன பண்ணுவானுங்க? ஆபாசமே பேசுவானுங்க. இப்போ ஐயா திருமாவளவர்கள் உண்மையான தமிழ் தேசியம்னா என்னன்னு காட்டுறேன், தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு போடுறேன் அப்படின்னு ஆள் வந்துட்டாரு. இல்லைன்னா ஐயா வேல்முருகனை கூட்டு வச்சுக்குவாங்க. இவங்க தான் உண்மையான தமிழ் தேசியவாதிங்க. யாரு? திமுக கூட்டணியில் இருக்கிற 3 சீட்டு 10 சீட்டு 2 சீட்டு ஆளுங்க தான் உண்மையான தமிழ் தேசியவாதிங்க. ஏன்னா இவங்களுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பாடு நல்ல சாப்பாடு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா உண்மையான தமிழ் தேசியம் பேசுகிறவங்க திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. இது எப்படி நல்லா இருக்குல்ல? இவனுக்கு உண்மையான தமிழ் தேசியவாதிங்க, நாம போலி தமிழ் தேசியம் பேசுகிறோம். சரி, உண்மையான தமிழ் தேசியம் பேசுறாரு, உண்மையான தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு போட போறாரு திருமாவளவன் அதர்ம மனோஜ் முட்டாள் டே குரங்கு மடப்பையில சொல்றிய. ஐயா திருமாவளவர்கள் தான் உண்மையான தமிழ் தேசியனா தனி தமிழ்நாடு கேட்கணும் அப்படின்னாரு. அவர் கேட்டுருவார் அந்த மாநாட்டில். சரி, அவ்வளோ தூரம் போகாத, அவ்வளோ தூரம் போகாது. இந்த தமிழ் தேசிய கொள்கைக்குள்ள சாராயம் வருமா? திமுக விற்குது 60 ஆண்டு காலமாக சாராயம். போதை இப்போ சாதாரணமாகி போச்சு. அது உங்கள் ஆட்சியில் இந்த 4.5 வருஷத்தில்
பொட்டி கடையில் கூட கிடைக்குதாம். அரிசி பருப்பு கிடைக்கிற மாதிரி கஞ்சா கிடைக்குது. இதெல்லாம் கூட தடுக்க வேண்டாம். ஒரு தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் ஐயா திருமாவளவன் நின்று சாராயத்தை விற்கிற கட்சிகளோடு இப்ப இப்ப திமுக ஆட்சியில் விற்கிறாங்கப்பா சாராயம், நான் இதுக்கு மேலே அந்த கட்சியில் கூட்டணின்னு சொல்லிடுவாரா? உண்மையான தமிழ் தேசியம் மதுபானத்தை ஆதரிக்குமா? சொல்றா, கஞ்சாவை ஆதரிக்குமா? ஒரு காலகட்டத்தில் சிகரெட்டு இது மிகப்பெரிய கடத்தல் பொருளாக இருந்தது. அதை பயங்கரமா தடுக்கிற முயற்சியில் இருந்தாங்க. இன்னைக்கு அது சாதாரணமாகி போச்சு. இப்போ அதை 18 வயசு கீழே அந்த சிகரெட்டை கொடுக்காதீங்கன்னு ஒவ்வொரு கடைக்கும் சொல்லியிருக்கிறாங்க, போர்டு வைக்கிறாங்க. இதே போல தான் அந்த கஞ்சா இருந்தது. கஞ்சாங்கிறது மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள். இன்னைக்கு பொட்டி கடையில் கிடைக்குது. குடிச்சுட்டு ஒரு 10 பேர் இல்லை ஒரு 5 பேர் நைட்டில் ஊரில் இருக்கிற கடையெல்லாம் உடச்சி அடிக்கிறானுங்க, வண்டியை திருடிட்டு போகிறானுங்க, காரை உடைக்கிறானுங்க. இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு முழுக்க நடக்குது. இதெல்லாம் உண்மையான தமிழ் தேசியம் ஆதரிக்குமா? அந்த 4.5 வருஷத்துல ஐயா திருமாவளவன் இதுக்காக எத்தனை டைம் ஒரு போராட்டம் பண்ணியிருக்கிறாரு. நீங்க எப்படி போராட்டம் பண்ணுவீங்க? உங்க கட்சியிலேயே கூட்டம் போட்டீங்கன்னா போதையில தான் அந்த கூட்டத்துக்கு நிற்பான். போதை தெளிஞ்சு போச்சுன்னா பேயோ அவனுக்கு போயிடும், அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி ஒட்டுமொத்த கட்சியுமே போதையை நம்பி தாங்க கட்சியை நடத்துறானுங்க. கூட்டம் நடக்கணும்னா அங்க போதை இருக்கணும், போதை இல்லைன்னா அங்க கூட்டம் இல்லை, அவ்வளவுதான். ஆனா இது எல்லாத்தையும் தொடச்சி எரிஞ்சு புதுசா ஒரு கட்டமைப்பு, இராணுவ கட்டமைப்பு நாம் தமிழர் கட்சி. இதுல வேற அண்ணன் சீமான் அவர்களை எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லையாம். யாராவது வாங்க. இந்த வெங்காயத்துல விஜய வேற இவன் துணை கூப்பிடுறது, அந்த பக்காமஸ் கட்சி தலைவரை கொள்கை தலைவர்னு ராமசாமி வச்சுட்டா போதுமா? சீமான் ராமசாமியை பொழந்து மண்டையை பொழந்து மாவெடுக்க வைக்கிறாரு, அதை ஒரு நாள் அது கேட்டே நீ அப்படின்னு விஜய ஆள் சேர்த்துறது. இதனால தாங்க நம்ம விஜயை எதிர்க்கிறனா, இவனுங்க செத்துட்டானுங்க. திமுக ராமசாமி குரூப்ல செத்துட்டானுங்க, அவன்கிட்ட ஆள் இல்லை. நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்க தெரியாது. கோமாளிங்க ஆபாசமாக தான் பேசுவானுங்க. இவனுங்களை முடிச்சாச்சு, அவ்வளோதான். இவனுங்கிட்ட ஒரு உயிரோட்டமே இல்லை. திராவிடங்கிறது செத்து போச்சு. இங்கே உயிரோட்டமாக இருக்கிறது நாம் தமிழ் கட்சி, தமிழ் தேசியம் தான் உயிரோடு இருக்குது. அதனால தான் செத்து போன இந்த திராவிடத்தை மறுபடியும் எவனோ ஒருத்தன் தூக்கிட்டு உயிர் கொடுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னா அவனை பொழக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழ் கட்சியோட கொள்கை, அவ்வளோதான். ராமசாமி எவன் தூக்குனாலும் பொழக்கணும். இப்போ ஆள் செத்துறது அதுதான். அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப வளர்ந்துட்டாப்ல, தொட முடியல. எவனாவது வாங்கடா வாங்கடான்னு கெஞ்சறான், பிச்சை எடுக்கிறான். ஒருத்தர் எதுக்குறதுக்கு பிச்சை எடுக்கிறாங்க, அவன் கெஞ்சறாங்க, பாவமாகுது. சரி, ஓகே. இப்போ விஜய் ஏன் எதுக்குறோம் அப்படின்னு இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி அடித்து புதைச்ச அந்த திராவிடத்திலிருந்து எவனாவது ஒருத்தர் மீண்டும் ராமசாமியை தூக்கிட்டு வந்தால் அவனையும் அடித்து புதைக்கணும், வேறு வழியே இல்லை. இதனால தான் விஜய் நம்ம எதுக்குறோம். மற்றபடி விஜயை எதிர்த்தே ஆகணும் அப்படின்லாம் இல்லை. ரேஸில் 10 பேர் ஓடுறோம் அப்படின்னா அந்த 9 பேர்த்துக்குள்ளேயும் ஒவ்வொரு மனநலம் இருக்கும். எப்படியாவது நாம தான் ஜெயிக்கணும், சுற்றி இருக்கிற 9 பேர்த்தையும் அடிக்கணும் அவன் நினைப்பான். அதில் யார் முந்திக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்கணும். அதெல்லாம் சீமான் அவர்கள் முந்திட்டாரு, அவ்வளோதான். ஒட்டுமொத்தமாக அவன் போட்டு அடித்து புடஞ்சிட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஆல்ரெடி புதைச்சாச்சு திராவிடத்தை. புதைச்ச இடத்துலேருந்து ஒரு எலும்பு ராமசாமி எலும்பு தூக்கிட்டு நானும் தான் ரேஸுக்கு வருங்கிறப்ப ஃபஸ்ட்டு இவன் இன்னொரு டைம் வர்றா அப்படின்ட்டு அடிக்கிறோம். மற்றபடி ஒன்றும் இல்லை. மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி.